Hi everyone. எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப நாள் வந்து ஈகர் லைக் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் ஆர் லைக் ரேண்டம் டாபிக்ஸ் இல்லை அது மேபி அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து அந்த ஈகர் இருக்கு. ஸோ டுடே ஐ எம் ஸ்டார்டிங் வித் புல்லட் மாதிரி ஒன்று போயிட்டு இறங்கியிருக்கோம், கத்தி மாதிரி ஒன்று இறங்கியிருக்கோம். We have Arun here. ஸோ அருண், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நான் கூப்பிட்டதுமே வந்து எந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் நான் கூப்பிட்டதுமே அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லிட்டில் பிட் இன்ட்ரோ அபவுட் யூ. ஓகே, ஹாய் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ பிருந்தா, என்னை சூஸ் பண்ணி என்னை வந்து இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னோட இன்ட்ரோ என்னன்னா, மலேசியாவில் வந்து ஒரு டிரான்ஸ்மேன் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி வந்து ரொம்ப குட்டியான ஒரு கம்யூனிட்டி இருக்கும். ஸோ வி ஆர் எக்ஸிஸ்டிங், நானும் அதில் ஒரு ஆள். ஸோ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னோட ஹோம் டவுன் வந்து கிடா. இப்போ கரண்ட்லி நம்ம வந்து நீலாயில செட்டில் டவுன் ஆயிருக்கோம். அண்ட் வி ஆர் டூயிங் ஓன் பிஸ்னஸ். குட். டிக்டாக்லயுமே சரி, அண்ட் நம்ம வந்து சொந்தமா பூ கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் அபவுட் மை செல்ஃப். ரொம்ப சின்னதுதான். நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன் ஆக்சுவலி உங்களுக்கு. கேளுங்க, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். சின்னதா ஒரு சம்மரி சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? எனக்கு வந்து என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்தே எனக்கு இந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரொம்ப பேருக்கு தெரியாது, யார்ட்டையும் நான் சொன்னதில்லை, பட் இப்போ சொல்றேன். சின்ன வயசுல வந்து எங்க அண்ணனோட சட்டை, பேண்ட்ஸ், டிஷர்ட், ஷர்ட்ஸ்லாம் வந்து நான் போட்டுக்குவேன். ரூம்புலுக்கு வந்து நான் போட்டுக்குவேன், யார்ட்டையும் காட்ட மாட்டேன். ஸோ நான் ரூம்புலுக்கே போட்டு நம்ம இந்த ஒரு ட்ரெஸ் போடும்போது தான் ஐ ஃபீல் லைக் கம்ஃபர்ட். அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஆயிடும், எனக்கு அப்படியே எக்ஸைட்டட் ஆயிடும் அந்த மாதிரி. தென் அம்மாக்கும் வந்து ஐ திங்க் ஷி நோ தட் எனக்கு இந்த கைண்ட் ஆஃப் ஃபீலிங் இருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த கேர்லியான ட்ரெஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப வாங்கி கொடுத்துருந்தாங்க எங்கள் அம்மா. யூஸ்வலாகவே வந்து நான் வந்து இந்த ஜீன்ஸ் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ எனக்கு சைல்ட்ஹுட்லேருந்தே இந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் நான் வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ஃபார்மலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது அப்படின்னா அட் மை 23 23 வயசுல தான் நான் வந்து டெஸ்டாஸ்டரோன் எடுக்க ஆரம்பிச்சு நான் வந்து என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். You taking the hormone pill, is it? Yeah, testosterone is a kind of hormone injection. pill எடுக்கல, இன்ஜெக்ஷன். அது வந்து மீமாங் வந்து FTM, அதாவது ஃபீமேல் டு மேல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பாய்க்கிற ஒரு மெடிசன். When you have decided like you said உங்களோட சைல்ட்ஹுட்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அபவுட் யோர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், சாய்ஸ் ஆஃப் யோர் க்ளோத்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ when did you like 100% realize that something there is ஏதோ ஒரு confusion உங்களோட ஐடென்டிட்டி ஜெண்டர்ல? when did you realize that moment like your soul, உங்களோட soul satisfaction வந்து is like happy and you are satisfied when you are like a man? மேலே ஆயிட்டா கல்யாணம் அப்படின்ற ஒரு பேச்சு. ஸோ இது எல்லாமே வந்து வரும்போது, எல்லாமே ஒரு டைம்ல எனக்கு வரும்போதே வந்துட்டு ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். ஏன்னா எனக்கு வந்து எனக்கு இப்படிதான் இருக்கணும்னா எனக்கு இப்படிதான் இருக்கணும். ஐ எம் சூசிங் டு பி அ காய். ஹவு கேன் அ காய் பி வித் அ காய்? ஸோ என்னோட மென்டாலிட்டி அப்படிதான். ஸோ அதுல இருந்து வந்து 20 இயர்ஸ்ல வந்து நான் என் வீட்டை விட்டு ஃபேமிலியை விட்டு தூரமா போற வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ஒர்க் அவுட். அந்த டைம் கூட நான் யோசிச்சது ஒண்ணுதான், நம்மளுக்காக நம்ம வாழ போறோமா இல்ல நம்ம ஃபேமிலிக்காக நம்ம வாழ போறோமா அப்படின்னு. ஸோ வென் இட்ஸ் கம் டு தட் பாயிண்ட் யோசிச்சுட்டு ஐ ஜஸ்ட் ஒர்க் அவுட் ஃப்ரம் ஃபேமிலி. அதோட என் லைஃப் வந்து ஒண்டியாவே ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் என்னோட இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சேன். தனியா அந்த பாதையை எடுக்கணும்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி திங். யூ நீட் டு பி மென்டலி ப்ரிப்பேர்ட், இமோஷனலி ப்ரிப்பேர்ட், ஃபிசிக்கலி ப்ரிப்பேர்ட், ஃபைனான்ஷியலி ப்ரிப்பேர்ட். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட். ஸோ அந்த மாதிரி இருக்க போது வாட் ரியலி மேட் யூ டு மேக் த டிசிஷன்? நான் என்ன கேட்குறேன்னா, ஷார்ப்பா புல்லட் மாதிரி ஒன்று மனசுல ஒன்று போயிட்டு பாஞ்சிருக்கோம், புல்லட் மாதிரி ஒன்று போயிட்டு இறங்கியிருக்கோம், கத்தி மாதிரி ஒன்று இறங்கியிருக்கோம் மனசுல. அந்த மாதிரி என்ன வந்து இறங்குச்சு மனசுல, மைண்ட்ல? லைக் எவனுக்கும் பயப்பட தேவையில்லை, எவனை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை, நான் எனக்காக வாழ போறேன் அப்படின்னு அந்த டிசிஷன் எது உங்களை வந்து ஆழமா இறங்க வச்சுச்சு இந்த டிரான்சிஷன்ல?
ஆக்சுவலி வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய சொன்னீங்களே, ஃபைனான்ஷியலி வந்து ஸ்டேபிளா இருக்கணும், எமோஷனலி இருக்கணும், எல்லாமே இருக்கணும்னு. பட் நான் வீட்டை விட்டு வெளியாகும்போது நான் இதுல எதுலயுமே நான் ஸ்டேபிளா லைக் ஜீரோ. ஐ வாஸ் ஜீரோ, ஜஸ்ட் ஜீரோ. என்கிட்ட இருந்தது என்ன ஒண்ணுன்னா, என்னோட க்ளோத்ஸோட என்னோட லக்கேஜ், என்னோட காடி, அது மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. என்னோட சர்டிஃபிகேட்ஸ், நான் எங்க போறேன், நான் என்ன பண்ண போறேன், நான் எப்படி வாழ போறேன்ற ஐடியா கூட என் மைண்ட்ல எதுவுமே இல்லை. ஐ ஜஸ்ட் கால் மை ஃபாதர், நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், இதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். இட்ஸ் நாட் ஈஸி. 20 வயசுல வெளியாகி எதுலயுமே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கப் இல்லாம வெளியாகிறது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அதுக்கப்புறம் வெளியாகி என்ன ஒரு இஷ்யூ எனக்கு வந்து அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ் வந்து ஐ ஜஸ்ட் வேஸ்ட் மை டைம் ஃபார் மை சிப்லிங்ஸ். ஏன்னாக்கா வந்து என்னோட அம்மா வந்து இறந்ததுக்கு அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து என் மேல வந்துச்சு. Are you the eldest child? நோ, ஐம் தேர்ட். எனக்கு 2 அண்ணன் இருக்காங்க. பட் வந்து அண்ணன் வந்து ஜஸ்ட் அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் த ஒன் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. So you were with the family. எஸ், ஐ வாஸ் வித் மை ஃபேமிலி. என்னோட அப்பா இருந்தாங்க, தம்பி ஒருத்தர், தங்கச்சி ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அம்மா இறந்த டைம்ல வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என் மேல வந்துச்சு. நான் வந்துட்டு ஃபேமிலியை பார்த்துக்கணும், என்னோட சிப்லிங்ஸை பார்த்துக்கணும் அப்படின்னு. ஓகே, ஐ வேஸ்ட் ஜஸ்ட் 2 இயர்ஸ் டைம் ஃபார் தட். ஏன் நான் வேஸ்ட்னு சொல்றேன்னா, 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து என்னோட ஃபேமிலி எல்லாருமே உட்கார வச்சு நான் பேசினேன். ஐ காட் திஸ் கைண்ட் ஆஃப் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கு வந்து ஒரு கேர்ளா இருக்கு பிடிக்கல, நான் ஒரு காயா தான் இருக்க போறேன் அப்படின்னு நான் ஃபேமிலி கிட்ட உட்காந்து நான் சொல்றப்ப, என்னோட தங்கச்சி என்கிட்ட சொன்னாங்க, உன்னை பார்க்க எனக்கு அருவருப்பா இருக்கு, ஆஃப்டர் திஸ் நீ என்கிட்ட பேசக்கூடாது, என் கூட ரூம் ஷேர் பண்ணக்கூடாது, நான் அப்பா கூட போய் ரூம் ஷேர் பண்ணிக்கிறேன், நீ வந்து தனியாவே இருன்னு சொல்லிச்சு. அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து என்னை ட்ரிகர் பண்ணிச்சு. தட் நான் என்னோட லைஃப்பை உனக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். பட் அட் த எண்ட் வந்து நீ எனக்கு என்ன ஒரு பேர் கொடுத்துருக்க பத்தியா, அதோட தான் மறாவது நாளே நான் என் துணியெல்லாம் பேக் பண்ணி நான் வீட்டை விட்டு வெளியாகிட்டேன். தட்ஸ் த ஒன்லி பாயிண்ட். நான் வீட்டை விட்டு வெளியாகிறதுக்கு வெளியாகிட்டு ஐ ஜஸ்ட் யோசிச்சது ஒன்றே ஒன்று தான், நம்ம என்னைக்குமே வந்து மற்றவங்களுக்காக யோசிக்கலாம், ஆனால் மற்றவங்க எப்பயுமே நம்மளுக்காக யோசிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எப்போ நம்மளுக்காக யோசிக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்ததுனால தான் ஐ ஸ்டார்ட் மை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி. அதுதான் என்னோட ட்ரிகர் பாயிண்ட். ஆக்சுவலி கேட்கும் போதே எனக்கு ஹர்ட்டா ஃபீல் பண்ணுது. பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் சிப்லிங்ஸ்னு சொல்லுவாங்க. பட் சிப்லிங்ஸே வந்து நம்மள வந்து புரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காட்டி கூட பரவாயில்ல. பட் இந்த அருவருப்பா இருக்கிற சொல்ற அந்த வேர்ட் வந்து இட்ஸ் ரியலி வெரி ஹர்ட்ஃபுல். அந்த அந்த ஹர்ட்ல இருந்து எப்படி உங்களை ப்ராசஸ் பண்ணீங்க? ஹவு டிட் யூ டேக் இட், அனலைஸ் தட், ஹவு டிட் யூ ஓவர் கம் தட்? அந்த வேர்ட் திருப்பி திருப்பி காதுல வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்திருக்குமே, கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும், மைண்ட்ல அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே, அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா, ஒன்னே ஒண்ணுதான். ரொம்ப நான் வந்து ரொம்ப எமோஷனலான பர்சன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னா அது எப்படி என்னை இஃபெக்ட் பண்ணுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். தென் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஐ மேக் மை செல்ஃப் ஸ்ட்ராங். அவங்க சொன்ன அந்த வேர்ட் என் காதில் கேட்டுட்டு தான் இருந்துச்சு. அதையே என்னோட மோட்டிவேஷனாக நான் மாற்றேன். ஓகே ஃபைன், நீ என்னை இன்னைக்கு அருவருப்பா பார்க்குற தானே, ஓ முன்னிக்கு நீயே ஒரு நாள் வந்து நான் தான் உன்னோட அண்ணன் அப்படின்னு நீ வாயால் சொல்கிற அளவுக்கு நான் நடந்துக்கணும், என் வாழ்க்கையில் நான் வரணும்னு சொல்லி யோசிச்சேன். அதுதான் என்னோட ஒரு ரீசன். நான் வந்து என்னோட லைஃப்பை ஒண்டியாக கொண்டு போகிறேன். நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? லைக் நம்மளுக்கு லைஃப்ல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஆனா நம்மள பிரேக் பண்ற அந்த பிரேக்கிங் பாயிண்ட், அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வரும்போது வெதர் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி சிட் வித் இட் அண்ட் அதுல இருந்து நம்ம எலிவேட் ஆகி வருமா, இல்ல அங்கேயே விக்டிம் நம்மள செல்ஃப் விக்டிம் பண்ணிட்டு அங்கேயே இருக்கிறோம்னு தான் வந்து நம்ம கிட்ட இருக்கு. So what you did is, நம்ம வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வருதா, ஒரு பர்சன் நம்மள ஹியூமிலேட் பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை, அதை வந்து நம்மளால ஃபேஸ் பண்ண முடியலன்ற ஒரு கட்டம் வரும்போது நம்ம ஜஸ்ட் கிவ் அப் பண்ணி, யூ ஜஸ்ட் சரண்டர் யுவர் செல்ஃப் டு யூனிவர்ஸ். உட்காந்து அந்த பெயினை ஃபீல் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், பிரேக்கப் ஆச்சு வச்சுக்கோங்க. பிரேக்கப் ஆச்சு உடஞ்சி போய் அப்படியே டிப்ரெஷனுக்குள்ள போய் ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த மாதிரி போறது ஒரு சாய்ஸ் இருக்கு. இன்னொரு சாய்ஸ் நீங்க எப்படி போகலாம்னா, sit and feel the pain and elevate from that. Yes, உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு, உட்காருங்க, உங்களுக்கு வலிக்கும், அழுவுங்க, கதறுங்க, கத்தி அழுவுங்க, எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு கட்டம் வந்தனே
அந்த டைம் உங்களுக்கு பதில் சொல்லும். லைக் எவ்வளவு வேணாலும் கதறி கதறி அழுவுங்க, எஸ் ஆனா டோன்ட் கிரை ஃபார் தட் ரீசன் அகெயின் இன் எஸ் யோர் லைஃப். நம்ம கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்போம், relationship with ourselves. யா So during this transition, or maybe before this transition or after the transition, உங்க கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? How did that change ஆக்சுவலி ஐ ஸ்டார்ட் டு லவ் மை செல்ஃப் after ஆஃப்டர் the மை transition? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பிஃபோர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் வந்துட்டு லைக் எப்படி சொல்றது, நான் ரொம்ப ஒரு சுமாரா இருப்பேன் அப்படி வச்சுக்கலாமே. வந்து ஸ்டில் நான் எவ்வளோதான் நான் அழகா இருந்தாலும், நான் எவ்வளோதான் ட்ரெஸ் அப் பண்ணாலும், எவ்வளோ காஸ்ட்லியா நான் ட்ரெஸ் அப் பண்ணாலும், ஐ ஒன்ட் ஃபீல் ஹாப்பி. எவ்ரிஒன் எல்லாரும் சொல்லுவாங்க நீ அழகா இருக்க அழகா இருக்கேன்னு. பட் ஐ டு மை செல்ஃப் ஐ எம் நாட் ஹாப்பி. ஸோ ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு வந்து என்னோட செல்ஃபை நான் அப்பதான் ரசிக்க ஆரம்பிச்சேன். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஐ ஸ்டார்ட் டு லவ் மை செல்ஃப். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் டே பை டே. அந்த என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் போதும் எனக்கு தான் தெரியும் நான் கண்ணாடி முன்னாடி நின்று நான் எவ்வளோ ஹாப்பியாக அதை ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தான் தெரியும். It means you found yourself, யா you found the actual you, எஸ் right? Okay. So during in the transition, as you said earlier, your family wasn't supporting. So maybe they don't have that awareness, we don't know, அவங்களுக்கு மேபி அதில் அதை பற்றின ஒரு புரிதல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் டைம்ல when you have decided, நீங்க யாருக்கிட்டயாச்சும் அந்த டைம்ல மனசு விட்டு பேசிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது, பாடியில இந்த மாதிரி நடக்குது, சைக்காலஜிக்கலி சம்திங் இஸ் ஹேப்பனிங், அந்த மாதிரி யார்கிட்டச்சும் டிஸ்கஸ் பண்ணீங்களா, ஷேர் பண்ணிருக்கீங்களா? நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சொல்ல போனோன்னா என்னோட கர்சன் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து ஷீஸ் அ நர்ஸ். ஸோ வந்து நான் மெடிக்கல் வைஸ் வந்து நான் அவங்க கிட்ட வந்து நான் ரிஃபர் பண்ணேன். லைக் ஐ ஃபீல் ஐ ஆம் நாட் திஸ் டைப் இல்லை, நான் வந்து ஒரு காயா தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு. ஸோ அவங்களே என்கிட்ட வந்து டைம் காட் அப்போ வந்து அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணாங்க. என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன் எடுக்கிறது கூட அவங்க தான் எனக்கு கைட் பண்ணாங்க. இன்னும் எல்லாமே அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட், என்னோட ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் தான் வந்து என் கூட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் இப்போ வரைக்கும் அவன் தான் என் கூட இருக்கான். ஸோ அவனும் எனக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தான். என்னோட கசின் சிஸ்டர், என்னோட ஃப்ரெண்ட், இன்னொரு பர்சன் என் லைஃப்ல இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லை. பட் ஐம் நாட் கோயிங் டு ரிவீல் ஹர் நேம். பட் வந்து அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல். நான் ரொம்ப அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடியில இருந்து நான் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வர்ற வரைக்கும் என் கூட இருந்து என்னோட ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே அவங்க என் கூட சேர்ந்து கோ த்ரூ பண்ணேன். ஸோ இட்ஸ் லைக் நீங்க நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஐம் ரியலி உனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஐம் சாரி அந்த ஒரு ஜேர்னில உன்னை நான் நிறைய ஹர்ட் பண்ணியிருப்பேன். பட் ஸ்டில் நீ என் கூட நின்றுருக்க. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து இந்த ஜெண்டர் மாறுது பத்தி நான் வந்து ரிசர்ச் பண்ணேன். பிகாஸ் ஐ யூஸ் டு ஹேவ் அ கசன் பிரதர், பட் ஹீஸ் அ ட்ரான்ஸ் மேன், ஹீஸ் நோ மோர். பட் அவங்க உயிரோடு இருந்தப்ப we had lot of conversation between us about this transition and all. Because நான் வந்து இருந்து பார்த்துருக்கேன் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஐ டிட் ஆஸ்க் himself, இதுல இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, இவ்வளோ கான்சிக்வன்சஸ் இருக்கு, பாசிட்டிவ் சைட்டை விட நெகட்டிவ் சைட் கான்சிக்வன்சஸ் நிறைய இருக்கு, ப்ரோஸ் கான்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஏன் அந்த மாதிரி சூஸ் பண்ணாரு? நான் கேட்டிருக்கேன், டிட் யூ ஹேட் எனி consultation or any discussion with a doctor, psychological doctor இருக்கும், லைக் சைக்காலஜிஸ்டா இருக்கட்டும் இல்ல பிசிஷியனா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க அந்த மாதிரி whether to confirm whether if it's your something is happening in the body or psychologically if you need help, அந்த மாதிரி யாரையாச்சும் நீங்க அப்ரோச் பண்ணி did you had any consultation? ஆக்சுவலி என்னோட ஃபேமிலி டாக்டர்னு சொல்லலாம். அவர்கிட்ட வந்து நான் ரிஃபர் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் பிடிக்கல. ஸோ ஐம் ஃபீலிங் லைக் ஐ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் as a guy அப்படின்னு. தென் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு, ஹூ இஸ் அ சைக்காட்ரிஸ்ட். நான் 2 தடவை கவுன்சிலிங் போனேன். ஸோ அவர் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க. தென் யூ நீட் டு டூ லைக் சம் பேப்பர் ஒர்க்ஸ், ஒரு கொஸ்டின்ஸ் குவிஸ் மாதிரிலாம் இருக்கும், அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களே வந்து நம்மளோட செல்ஃப் ஐடென்டிட்டியை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க.
ரிவீல் பண்ணுவாங்க that okay you are eligible to take this testosterone or not. பிசிக்கலி உங்களுக்கு அந்த மாற்றம் இருக்கு. யூ ஆர் நாட், தேர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ஒரு டிஃப்ரெண்ட். ஏன்னா ஈவன் வந்து இப்ப டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு போகாத முன்னே கூட ஒரு டிரான்ஸ்மேனுக்கும் ஒரு ஒரு கேர்ளுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்ப கேர்ள் நடக்கிற வே வேற மாதிரி இருக்கும். இப்ப டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு போகாத முன்னே கூட ஒரு டிரான்ஸ்மேனுக்கும் ஒரு ஒரு கேர்ளுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்ப கேர்ள் நடக்கிற வே வேற மாதிரி இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபெமினைன் எனர்ஜில நடப்பாங்க, அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்ப நாங்களா வந்து நடக்கிறது வந்து ஈவன் நாங்க வந்து ஒரு கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தா கூட நாங்க நடக்கிறது வந்து ஒரு கேர்ளுக்கும் எங்களுக்கும் கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா இவன் என்ன இப்படி நடக்கிறான் அப்படிதான் எல்லாரும் சம்டைம் அப்படிதான் நடப்ப போல. ஓகே ஃபைன். சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பாடியிலயும் சரி நம்மளோட மென்டலியுமே சரி ரெண்டுலயுமே கண்டிப்பா வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த டிரான்சிஷன் நீங்க உங்களை இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டது, how does that affect your mental health? ஆக்சுவலி வந்து எல்லா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கிற எல்லா டிரான்ஸ்மேனுக்குமே இந்த விஷயம் வந்து கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. என்னது அப்படின்னா இந்த டெஸ்டோஸ்டெரான் எடுத்து ஆரம்பிச்சு ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல வந்து ஏன்டா நம்ம இதை எடுத்தோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எல்லா டிரான்ஸ்மேனுக்குமே வந்து வந்திருக்கும். ஏன்னா அது எடுத்தோன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகே உனக்கு வந்து மாறணும்னா நீ வந்து இதை ஹார்மோன் எடுத்துட்டேன்னா நீ மாறிடுவ, அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் தெரியும். பட் அந்த மாறுறதுக்கு அந்த ஹார்மோன் டெஸ்டாஸ்டரோன் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட பாடியிலயும் சரி நம்மளோட மென்டல்லையும் சரி நம்ம கோ த்ரூ பண்ற ஸ்ட்ரகிள் வந்து நிறைய இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து லைக் சில டைம் ரொம்ப பசிக்கும், சில டைம் அறவே பசிக்காது, சில டைம் நல்லா தூங்குவோம், சில டைம் தூக்கமே வராது ஈவன் 2-3 டேஸ் கூட. So it does affect your appetite also. எல்லாமே எஃபெக்ட் பண்ணும். ஈவன் நிறைய பிம்பிள்ஸ் வரும் பாடியில பார்த்தா, நிறைய பிம்பிள்ஸ் வரும். அதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிடும். பிளஸ் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வேலை எடுக்கும்போது நான் வந்து ஹோட்டல்ல வேலை செய்வேன். ஸோ என்னோட க்ரூமிங் வந்து நான் பார்த்துக்கணும். ஆனா மூஞ்சி ஃபுல்லா பிம்பிள்ஸ் வரும்போது ரியலி ஐயோ நம்ம இதை எடுத்தே ஆகணுமான்லாம் யோசிச்சேன். பட் என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, இறங்கிட்டோம் செஞ்சிருவோம்னு சொல்லி போயாச்சு. இந்த ஒரு இஷ்யூ வந்து நிறைய பேர் கோ த்ரூ பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் during this journey, the transform ஆகுற அந்த ஜர்னில வந்துட்டு how did social media influenced you? Like influence னு சொல்றதை விட was there any support from social media, guidance from social media, not from particular person? social media நிறைய பேர் லைக் மலேசியா பேஸ்னு சொல்ல முடியாது, யூடியூப்லாம் பார்த்தாக்கா நிறைய அவேர்னஸ் வீடியோ இருக்கு about transman லைக் இந்தியாவில் உள்ளது. So how does that influence you? Did you got any guidance from that? Did that help? நான் வந்து எனக்குன்னு சில இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து நான் சோஷியல் மீடியால இருந்து எடுத்தேன். ஈவன் அது டிரான்ஸ் மேனா இருக்கட்டும், டிரான்ஸ் உமனா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். அவங்க கோ த்ரூ பண்ண அந்த பிரச்சனைகள், அவ்வளோ பிரச்சனைகளையும் கோ த்ரூ பண்ணி கூட ஸ்டில் அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அவங்களோட லைஃப்ல, அதை பார்த்து நான் நிறைய வந்து இன்ஸ்பிரேஷனா நான் நிறைய பேரை வச்சிருக்கேன். அதுல சொல்லணும்னா தனுஜா அக்கான்னு சொல்லுவேன். தனுஜா அக்கா ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவங்க நிறைய வந்து சோஷியல் மீடியாலே வந்து அவங்கள எவ்வளோ வந்து ட்ரோல் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் ஹியூமிலேட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அது எல்லாத்தையும் அவங்க பாசிட்டிவான வேல வந்து அவங்க மாற்றி அவங்க ஷீ மேக் ஹர் செல்ஃப் ஸ்ட்ராங் அண்ட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ப்ரவுட் திங் ஃபார் அ டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுவாங்க. இவ்வளோ சக்ஸஸாக அவங்க வந்திருக்கிறது லைக் தனுஜாக்கா ஐ லவ் யூ. ஒரு நான் இப்படி இருக்கும் போதே எனக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது, ஒரு பயாலஜிக்கல் உமனா இருந்தா கூட. பட் சம்ஒன் இஸ் சேஞ்சிங் தியர் ஜெண்டர் விச் இஸ் இயற்கைக்கு மாறாக நீங்க வந்து மாறும் போது ஃப்ரம் அவுட்டர் சைடு விட்டுருங்க, எக்ஸ்டர்னலி நம்மளுக்கு பிரச்சனை வருது. அது we can't avoid because நம்மள பாக்குறவங்க வந்து they have different kind of perception of certain things. பட் நமக்குள்ளே versus me ஒன்னு இருக்கும்ல, அது வந்து I don't know how they are going through because எனக்குமே சம்டைம் வந்து இந்த மூஞ்சில முடி வளருது, பிம்பிள்ஸ்லாம் வளருது இருக்கு. பட் அது வந்து நேச்சுரலா நடக்கிறது ஒரு விஷயம். பட் நீங்க வந்து அந்த பில்ஸ் இன்ஜெக்ஷன் ஸோ அது மாதிரி எடுக்கும்போது when that thing happening in your body that changes, do you expect that? இல்ல உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி வரும்னு தெரிஞ்சுதான் அதை எடுத்துக்கிறீங்களா?
தெரிஞ்சுதான் எடுத்தோம். தெரிஞ்சு பிகாஸ் we எடுத்து know that இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரியும். தெரிஞ்சுதான் நாங்க எடுக்கிறோம். பிகாஸ் எனக்குன்னு நான் என்ன தேடி போற அந்த ஒரு ஜேர்னில வந்து இதெல்லாம் நான் கோ த்ரூ பண்ணணும்னா கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். எதுவுமே வந்து நம்மளுக்கு ஈஸியா கிடைக்காது. ஸோ வி நீட் டு ஒர்க் ஹார்ட். இப்போ ஒரு சேஸ் சொல்லுவாங்க தமிழ்ல, நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அந்த விஷயத்துக்காக நம்ம அடம் பிடிக்கணும். அந்த நம்ம அடம் பிடிக்கிறத வச்சுதான் நம்மளுக்கு அந்த விஷயம் எவ்வளவு பிடிக்கும்ன்றது தெரியும் மற்றவங்களுக்கு. ஸோ எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு இது வேணும்ன்றத நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அட்டம் பிடிச்சி நான் எடுத்துக்கிட்ட ஒரு வாழ்க்கை. பட் திஸ் லைஃப் இஸ் மேக்கிங் மீ ஹாப்பி. நான் ஹாப்பியா இருக்கேன், அவ்வளவுதான். So now you are happy with yourself. Yes, Very happy. very happy. Okay. Men அப்படின்னாலே வந்து masculinity, masculine energy அப்படின்னுவாங்க. You feel as a man inside. So how do you define yourself as a masculinity? அதை எப்படி நீங்க உங்க செல்ஃப் வந்து டிஃபைன் பண்றீங்க? See, masculine எனர்ஜினா வந்து ஒரு காய் பார்த்தனே பாடியில தெரியறது மட்டும் masculine இல்லை. Masculine energy should come from your heart, from your mentality. ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ப்ராப்ளம் ஒன்று நம்ம ஃபேஸ் பண்றோமா, அந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம சொல்யூஷனுக்கு கொண்டு வரோன்றது ஒரு masculinity தான். ஓகே, நம்மளை நம்பி ஒரு ஒரு பொண்ணோ இல்லை நம்மளை நம்பி ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அந்த பர்சனுக்காக நம்ம எப்படி வந்து அவங்களுக்காக நம்ம வந்து லைக் அவங்கள கண் கலங்காம வச்சு பாத்துக்கிறதும் ஒரு ஆண்மைத்தனம் தான். மெயின்லி சரியா? ஒரு பொம்பளைய மதிக்கிறதும் ஆண்மைத்தனம் தான். ஒரு பொண்ணை மதிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பொண்ணை நம்மள நம்பி வந்த ஒரு பொண்ணை வச்சு காப்பாத்துறதா இருக்கட்டும், அதுவும் வந்து ஒரு விதமான ஒரு ஆண்மைத்தன்மை தான். இன்னொன்னு, நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து எப்படி மேலே ஏறி வரோம், அடுத்தவங்க காசுல டிபெண்ட் பண்ணாம நம்ம காசுல நின்று சொந்தமா உழைச்சி கஷ்டமே பட்டாலும் பரவாயில்லன்னு சொந்த உழைப்புல சாப்பிடுற எல்லா டிரான்ஸ்மென்மே ஆண்மைத்தனம் நிறைஞ்சவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும். Not just only that, also the way you think, the way you analyze, the way you solve a problem or challenges, the way you treat women. So இது எல்லாமே வந்து இதுலயும் masculine இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. That's how you define it. Simple terms. நிறைய பேத்துக்கு வந்து நிறைய விஷயத்த பத்தி நிறைய மிஸ்கான்செப்ஷன் இருக்கும். டிரான்ஸ்மென்னா உண்மையா என்ன, trans woman பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. Because we seeing lot of interviews, lot of podcast conversation talks with trans women, but when it comes to trans men, very few, very rare. நான் இன்ன வரைக்கும் மலேசியால பார்த்தது இல்ல, but I've seen in other countries like globally in YouTube they are available. So what are the misconception about trans men? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நிறைய பேர் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லைன்றதுதான் ஒரு பிட்டர் ட்ரூத்னு சொல்லுவேன். ஏன்னா டிரான்ஸ் உமனை வந்து அக்செப்ட் பண்ற இந்த சொசைட்டி டிரான்ஸ் மேனை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வரைக்குமே வந்து நிறைய பேத்துக்கு வந்து அதோட அவேர்னஸும் இல்லை, அதோட ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு முயற்சியும் யாரும் எடுக்கலன்னு தான் சொல்லுவேன். இப்ப பாருங்க, மலேசியால இருக்கிற நிறைய பாட்காஸ்ட் கூட வந்துட்டு லிட்ரலி ஆப்வியஸ்லி டிரான்ஸ் உமன்ஸை கூட வந்துட்டு பாட்காஸ்ட்ல இன்டர்வியூ பண்றாங்க, அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்றத டெலிகாஸ்ட் பண்றாங்க. பட் when it's come to trans men, no one bothering about that. ஒரு trans men அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அப்படின்றத நிறைய பேர் தெரிஞ்சுக்கவே அப்படின்னா விரும்பல. trans men வந்து குவைட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். not to say quiet, நம்ம வந்து சைலண்டா மூவ் பண்றோம்னு சொல்லலாம். நம்மளும் எனக்கு தெரிஞ்சு நிறைய trans men வந்து You are in your private life. இன் பிரைவேட் லைஃப். இன்னொன்னு வந்து நாங்களும் நிறைய வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நாட் எல்லாருக்குமே அது தெரிய வரல இப்போ வரைக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் ஓகே, வி ஆர் லிவிங் இன் அவர் சைலண்ட் லைஃப். ஒரு சைலண்டான ஒரு உலகத்துல சைலண்டா வாழ்ந்துட்டு. So after your transformation, how is your relationship with your friends? Are you single? யா Okay, நீங்க மாறிட்ட பிறகு how is your current relationship with your family? If you are in talking terms or still in contact with your சொந்தக்காரங்க, so அந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், how is that relationship now compared to before? என்னோட ஃபேமிலி கூட எனக்கு அறவே கான்டாக்ட் இல்லை. Until now? until now அறவே கான்டாக்ட் இல்லை. ஸோ வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலி என்னோட ஸ்டைல் வந்து ஐ லைக் டு கீப் மை சர்க்கிள் ஸ்மால். ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இருக்கான். பிஃபோர்ல இருந்து நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து இப்போ வரைக்கும் அவன் வரத்தான் தான் கூட. அவனும் ஒரு டிரான்ஸ் ஃப்ரெண்ட் தான். ஹிஸ் நேம் இஸ் கவி. கவி. கவி Hi கவி கவி. தான்
கவி தான் வந்து என் கூட ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுனா அவன் ஒருத்தன். ஸோ வந்து மற்றவங்களாம் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லும் போது இவன் ஒருத்தன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ப்ளஸ் வந்து மற்ற ரிலேஷன்ஷிப் சொந்தக்காரவங்க ப்ளீஸ் அதை பற்றியே பேச வேண்டாம். ஏன்னா யாரு நம்மள ஹியூமிலேட் பண்றதுக்கு முன்னாடியும், இந்த சொசைட்டி நம்மள ஹியூமிலேட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஹியூமிலேட் பண்றதுக்குன்னு ஒரு புள்ளியார் சொல்லி போடுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க. முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது, இந்த நம்மளை பத்தியே குறை சொல்லிட்டு தெரியறது, இது எல்லாமே வந்து முதல்ல புள்ளியார் சொல்லி போடுறதே வந்து நம்ம நம்ம சொந்தக்காரவங்க தான். பட் என் சொந்தக்காரவங்க எல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்லல. ஏன்னா என்னோட சொந்தக்காரவங்க தான், என்னோட கசின்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப கைட் பண்ணிட்டும் இருக்காங்க இப்போ வரைக்கும். லெட்ஸ் புட் திஸ் வே. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மீ, ஐம் கொஸ்டினிங் அபவுட், நான் ஆக்சுவலி கொஸ்டின் பண்ணல, ஐம் கிவிங் யூ an எக்ஸாம்பிள். ஐம் கொஸ்டினிங், லெட்ஸ் சே ஐ ஹேவ் a question about my own gender identity. நான் உண்மையா என்ன, ஆக்சுவலி ஒரு பொண்ணா, இல்ல எனக்குள்ள இந்த ஆம்பளை தானோ, நான் ஆம்பளை மாதிரி யோசிக்கிறது அந்த மாதிரி இருக்கா, இல்ல நான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன், அந்த மாதிரி அவங்களே அவங்க வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி கொஸ்டின் பண்ணிக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி டேக் டைம், நல்லா உட்காந்து யோசிக்கணும். எடுத்தோன்னே இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியால பார்க்கலாம், வீடியோ போடுறாங்க, டிரான்ஸ்மென் இப்படி வாழ்றாங்க, அப்படி எல்லாமே இருக்கும். நீங்க அவங்கள வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நீங்க மாறணும்னு நினைக்கவே கூடாது. பிகாஸ் உங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து உங்களோட பாடியை பொறுத்து. சீட் காமா உட்காந்து நல்லா யோசிங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு வழி பாதை, போயிட்டா திரும்ப வெளியே வரவே முடியாது. ஸோ அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பெட்டர் நீங்க ஒரு தடவைக்கு 1000 தடவை ஒண்டியா உட்காந்து யோசிங்க. அதுக்கப்புறம் மெடிக்கலி கண்டிப்பா கன்சல்ட் பண்ணியே ஆகும். டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாம டெஸ்டாஸ்டரோனும் சரி எந்த விதமான ஹார்மோன் எடுக்கிறதும் வந்து நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ when it comes to ஆண்டவர், இது ஒரு வழி பாதை, this is reversible. லைக் திடீர்னு உங்களுக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் ரிக்ரெட் பண்ணிட்டீங்க, ஐயோ ஏன்டா இந்த லைஃப் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு, இஸ் திஸ் ரிவர்சிபிள்? No. Can you take back the female hormones and become a woman? No. Why? ஓகே, நீங்க வந்து ஹார்மோன் அதாவது உள்ளுக்குள்ள சேஞ்சஸ் வந்து நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மேபி தட்ஸ் காட் சான்ஸ், பட் வெரி லெஸ். ஆனா வெளியில நம்மளுக்கு இப்ப பாருங்க, எனக்கு தாடி இருக்கும், பிரஸ்ட் சர்ஜரி பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். வார்ம் அதாவது கர்ப்பப்பையை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து திரும்ப போட்டுக்க முடியாது. ஸோ தட்ஸ் வாட் ஐ மீன், தட் இது ஒரு வழி பாதை, போனா திரும்ப வர முடியாது. என்னதான் உங்களுக்கு நீங்க ரிக்ரெட் பண்ணாலும், உட்காந்து தலைக்கீழ அழுந்தாலும் யூ கேன் பி a girl again. ஆக்சுவலி இந்த ஒரு வழி பாதை அப்படின்னு சொல்லும் போது when I think டீப்பா திங்க் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலி கண்ணுல தண்ணி வருது. ஏன்னா பிகாஸ் நம்ம என்ன சொல்லுவாங்க, சம்டைம் நம்ம டிசிஷன் எடுக்கும் போது லைஃப்ல வந்துட்டு we cannot go back. So that's how I mean, no matter what gender, sometimes நம்ம வாழ்க்கையில வந்து சில டிசிஷன் எடுத்துட்டு இந்த பாதையில தான் போகணும் நம்ம வந்து டிசைட் பண்ணிடுவோம், பட் யூ கேன் கோ பேக். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த என்ன சொல்லுவாங்க ரியல் ஷிட் ஆஃப் லைஃப். இட்ஸ் லைக் சில விஷயம் லைக் ரிலேஷன்ஷிப் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். ஏன்னா அப்ப அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்காது, இப்ப இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப மெயின் திங் நம்ம பிசிக்ஸை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் லைக் 100% ரிஸ்க் என்ன கேட்டா. பட் அதையும் தாண்டி வந்து அந்த ரிஸ்க், ஃபார் எக்ஸாம்பிள் மீ, எனக்கு வந்து ஸ்கூபா டைவிங் ரொம்ப பிடிக்கும், பட் தேர் ஆர் ரிஸ்க் இன் இட். ஆனா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், பட் அதனால நான் செய்ய மாட்டேன், போக மாட்டேங்கிறேன், பிகாஸ் எனக்கு பயம். அந்த சின்ன விஷயத்துக்கே நான் வந்து பயந்து பின்னாடி ஒதுங்கி போறேன், எனக்கு வேண்டாம், எனக்கு பயம் அப்படின்னு. ஆனா இது வந்து ஒரு பெரிய விஷயம். இட் இஸ் சேஞ்சிங் யுவர் ஹோல் லைஃப். உங்க டெத், உங்க ஃபினரல் செரிமனியோட அந்த ரிச்சுவல் கூட will be changed. So will be affected, not changed, will be affected, right? ஆக்சுவலி இதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னதுன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஹீஸ் அ டிரான்ஸ்மேன். பட் வந்து சொசைட்டி வந்து அவரை வந்து அக்செப்ட் பண்ணிருச்சு தட் ஹீஸ் அ டிரான்ஸ்மேன் அப்படின்னு. பட் அவரோட சொந்த ஃபேமிலி வந்து அவரை அக்செப்ட் பண்ணல.
ஸோ அவங்க வந்து அந்த ரீச்சுவல் எல்லாமே வந்து ஒரு கேர்ளை எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி தான் நாங்கள் எடுப்போம். அவங்க அவருக்கு புடவை கட்டி தான் நாங்கள் எடுக்கணும். ப்ளஸ் வந்து அவங்களோட அந்த கேர்ள் டைம்ல இருந்த எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையும் ஒரு பேனர்ல அடிச்சு வீடு ஃபுல்லா வெளியே ஃபுல்லா அந்த கேமால மாட்டி இன்னும் அது வந்து அந்த பர்சனோட சோலை வந்து ஓன் ஃபேமிலியே வந்து ஹியூமிலேட் பண்றாங்க. ஈவன் அது கடைசி அந்த ஒரு ஜேர்னி இந்த உலகத்துல அதுக்கப்புறம் அந்த பர்சன் வாழ போறது இல்லை. பட் அந்த கடைசி ஜேர்னிலையுமே அவங்கள நம்ம சந்தோஷமா அனுப்பி வைக்கணும். அவங்களோட சோல் அங்க பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படும். ஸோ அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறது ஒண்ணே ஒன்று. நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. பட் அட்லீஸ்ட் வந்து நாங்க வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு நாங்க கோ த்ரூ பண்ண இந்த சேலஞ்சஸ்க்கு அந்த வலிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மரியாதை கொடுக்கிற ஒரு இதுவா எங்களோட லாஸ்ட் ஜேர்னிய எங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நாங்க எப்படி வாழ்ந்தோமோ அந்த மாதிரி நீங்க எடுக்கணும்ன்றத ரொம்ப பணிவா நான் கேட்டுக்கிறேன். அதாவது நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ அதே மாதிரி உங்களோட போற இறுதி டைமும் சடங்கு. இருக்கணும். எண்டிங் எண்டிங் ம். ஐ மீன் ஸ்பிரிச்சுவலி வந்து டெத் இஸ் நாட் எண்டிங், தெர் இஸ் அ லைஃப் ஆஃப்டர் டெத் சொல்லுவாங்க. ஒரு காரணத்தினால they are in a relationship with a trans man. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து நீங்க என்ன என்ன சொல்ல விரும்புறீங்க? Since you had a partner before, ம். I don't know why you guys separated, but நீங்க என்ன சொல்ல வரீங்க? Like, ஆக்சுவலி வந்து இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அட்வைஸ் நானே இந்த சொசைட்டிக்கு வந்து கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். என்னதுன்னா ஒரு கேர்ள் ஒரு பயாலஜிக்கலி கேர்ள் வந்துட்டு ஒரு டிரான்ஸ் மேன் கூட வந்து கப்பலா பண்ணணும்னு நினைக்கிறப்ப விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தட் நீங்க கப்பல் பண்ண போற அந்த பர்சன் வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கலி இன் மலேசியா ஓகே யூ கைஸ் cannot marry legally. ஓகே first thing first. ஃபர்ஸ்ட் ஓகே cannot marry legally. இன்னொன்று வந்து அந்த பர்சனுக்கு வந்து உங்களால நேச்சுரலா ஒரு குழந்தை கொடுக்குற தன்மை வந்து அந்த பர்சனுக்கு கிடையாது. சரியா? இன்னொன்று வந்து சில டைம் வந்து இந்த சொசைட்டி வந்து இந்த டிரான்ஸ் மேனை வந்து ரொம்ப ஹியூமிலேட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். எல்லாருக்கும் வரோன்னு இல்லை, வரலாம். பட் வந்துச்சுன்னா யூ நீட் டு ஸ்டாண்ட் ஃபார் த பர்சன் அந்த டைம்ல. இது மூணையுமே வந்து நீங்க உக்காந்து தயவு செஞ்சு ரொம்ப 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 யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த பர்சன் கூட கப்பல் பண்ணு. ஏன்னா இப்ப பாருங்க ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பயாலஜிக்கல் காய்க்கோ சரி இல்லை ஒரு பயாலஜிக்கல் கேர்ள்க்கோ சரி பிரேக்கப் ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு 100% வலி இருக்குன்னு வைங்களேன். இதே ஒரு டிரான்ஸ் உமனுக்கோ சரி டிரான்ஸ் மேனுக்கோ சரி பிரேக்கப் ஆகுச்சுன்னா அதே வலி அவங்களுக்கு 200% இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி இந்த சொசைட்டில இருந்து ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் அவங்க இருக்காங்க. பிளஸ் அவங்க ரொம்ப நம்பி நீ என் கூட இருப்ப, இந்த யார் என்னை ஒதுக்குனாலும் பரவாயில்ல நீ என் கூட இருப்ப அப்படின்னு நம்பி அந்த பர்சன் கூட இருக்கிறப்ப அந்த பர்சனும் நம்மளை விட்டுட்டு போறாங்க அப்படின்னும் போது அது ரொம்ப வலிக்கும். ஸோ நம்ம சிம்பிள் டேர்ம்ஸ்ல வந்து இது சொல்ல போனா, if you decided to be in a relationship with a trans man, don't forget your promises. Like if you can't accept the flaws, because ஒரு நார்மலாவே எல்லாத்துக்குமே ஃப்ளாஸ் இருக்கும். பட் trans men கூட இருக்கிறது வந்து there are different flaws, like sexual relationship-ஆ இருக்கட்டும், when it comes to legally marriage பண்றதா இருக்கட்டும், and let's say she wants to be a mom இருக்கட்டும். பட் ஒரு அம்மாவா ஆகிறதுக்கு வந்து இப்ப நிறைய வழிகள் இருக்கு. not necessarily you need a man to get pregnant, right? So நிறைய வழிகள் இருக்கு. even you can adopt a child also, so that thing we can still put aside. ஸ்டில் கன்சிடர் பண்ணலாம், consider பட் பண்ணலாம். அது செகண்ட் சாய்ஸா வச்சுக்கலாம். but apart from that, trans menக்கு வந்து லைஃப்ல வந்து நிறைய challenges வரும் from the externally from the society. நிறைய வந்து ஹியூமிலேஷன் நடக்கலாம். அதாவது இந்த ஹியூமிலேஷன் நடக்கிற டைம்லாம் நீ எப்பவுமே என் பக்கத்துல இருக்கணும். உன்னால இருக்க முடிஞ்சா அப்புறம் நீ என் லைஃப்ல வா, இல்லனா என்கிட்ட வந்து ஐயாட் போட்டு நீ கூட இருக்காது. என்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி உன்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி என்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீ வந்து வேஸ்ட் பண்ணாத.
அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எஸ். இல்ல இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு திங்ஸ் தெரியுமா? சில பேர் வந்து யோசிக்கிறாங்க, இட்ஸ் ஓகே டிரான்ஸ்மேன் தானே நம்ம கப்பலா பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டா கூட ஒன்றும் பெருசா நம்மளுக்கு எதுவும் நடக்காது. அவங்களால லீகலி நம்மள எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. இட்ஸ் நாட் முன்ன மாதிரி இல்ல. இட்ஸ் நாட் த சேம் லைக் லாஸ்ட் டைம். இப்போ டிரான்ஸ் மேனா இருந்தாலும் சரி, டிரான்ஸ் உமனா இருந்தாலும் சரி, நீங்க மென்டலி ஒரு பர்சனை அபியூஸ் பண்றீங்க அப்படின்னா, we can take legally action on you. அது யாரா இருந்தாலும் சரி. ஓ இப்ப உள்ள டேர்ம்ஸ்ல வந்து we can make a police report. யாரா இருந்தாலுமே வந்து ஒரு பர்சனை இன்னொரு ஹியூமன் வந்து ஒரு ஹியூமனை மென்டலி அபியூஸ் பண்ணக்கூடாது. பிளஸ் வந்து இப்ப சில பேர் யோசிப்பாங்க, சில கேர்ள்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ஆல்ரெடி அவங்களோட லைஃப்ல வந்து ரொம்ப அடி வாங்கி உத வாங்கி லைஃபே வெறுத்து போற அளவுக்கு வந்து நின்றதுக்கு அப்புறம் they are preferring considering trans to be couple with a trans man. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு அது தெரியல. ஈவன் அவன் டிரான்ஸ்மேன் லைஃபே என்னதுன்னு தெரியலனா கூட தே ஆர் ப்ரிப்பேரிங் themselves டு பி a couple with transman. ஏன்னா என்ன நடந்தாலும் சரி, ஒரு நாள் விட்டுட்டு போனா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு. இப்ப அவங்களோட ஹீலிங் ஜேர்னிக்காக எங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதாவது உன்னோட புண்ணுக்கு நான் மருந்தாக முடியாது. அப்ப அவங்க ஹீல் ஆனதுக்கு அப்புறம் எங்களை ஹீலிங்ல விட்டுட்டு போயிடுறாங்க. கேட்டாக்கா, ஓ ஐ ஜஸ்ட் கிவ் அ ட்ரை, பட் எனக்கு ஒத்து வரல, என்ன பண்றது? ஹீலிங் கொடுத்த நீங்க கடைசியில நாங்க நீங்க கடைசியா ஹீலிங் ஹீலிங்காக பண்ணிட்டு இருப்போம், அலையறீங்க. செல்ஃப் ஹீலிங்ல போயிருவோம். அவங்கள ஹீல் பண்ணிட்டு அவங்க அடுத்த லைஃப் பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணாதீங்க. ஆக்சுவலி நீங்க யோசிக்கலாம், டிரான்ஸ்மேனு எல்லாமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, சிம்பிளா எடுத்துக்குவாங்க, எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் என்ன ஃபேஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் சில வழி வந்து லைஃப்ல அவங்க மனசுல வந்து லைஃப் லாங் ஆறாத ஒரு வடுவை வந்து கொடுத்துட்டு போயிடும். ஸோ நீங்க And it creates trauma inside you and it will create yes, trust issues. கண்டிப்பா. Trust. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப ஒரு டிரான்ஸ்மேன் வந்து உங்க லைஃப்ல வராரு அப்படின்னா, இஸ் there any possibilities for you to accept? லைஃப்ல வராருன்னா as a what? Like friend or as a what? partner, as your life partner. Like proposing to me. Yeah, propose பண்றாரு அப்படின்னா ஆக்சுவலி நடந்திருக்கு, ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்மேன் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. But I didn't accept because a part of me says no. okay. First thing first, even I don't know what I want. Until now, I don't want a relationship because I've been in a few relationships that didn't work out. Even with a biological man, எனக்கு வேலை செய்யல. Okay, understand. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச ஒரு டிரான்ஸ்மேனா வரும்போது எனக்கு அந்த அங்கேயுமே எனக்கு ஒரு கேள்விக்குறி வரதான் செஞ்சது. ஏன்னா ஒரு பயாலஜிக்கல் மேன் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்லேயே ஐ காட் சீட்டட், ஐ காட் பிளேட், ஐ காட் ஹியூமிலேட்டட், அடியும் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு அங்க ட்ரஸ்ட் இஷ்யூ. பிகாஸ் டிரான்ஸ்மேனா இருந்தாலுமே உங்களுக்கு மென்னோட ஃபீலிங் தானே இருக்கு. ஸோ அதனால வந்து நான் அக்செப்ட் பண்ணல. பட் ஹீ இஸ் ரியலி அ குட் பர்சன். தூரத்துல இருந்து எனக்கு பிடிக்கும். ஆனா லைஃப்ல கொண்டு வந்து வச்சுக்கணும்னா அதுல நிறைய both of us need to sacrifice lot of things. ஸோ எதுக்கு நானும் ஹர்ட் ஆகி அவங்களையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு I don't want that because like I said, me myself don't know what I want, whether I want a relationship or whether I want to get married or whether I want to stay single. எனக்கே பதில் தெரியாதப்போ இன்னொருத்தருக்கு நான் எப்படி வாக்கு கொடுக்கறது சொல்லிட்டு I didn't accept. ஃபேமிலில யாராச்சும் டிரான்ஸ்மேன் அப்படின்னு? You mean my siblings சொல்றீங்களா? என்னோட பயாலஜிக்கல் ஃபேமிலியில யாருமே அந்த மாதிரி இல்ல. we all of us are three of us are girls. Parents, 3 of us are girls. But I have a cousin brother, like நான் முத சொன்ன மாதிரி is no more. I really miss him actually because எனக்கு எப்பவுமே ஒரு அண்ணன் இருக்கணும் ஒரு ஆசை. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா எப்படி இருக்கும்? பிகாஸ் நான் எப்பவுமே எதையாவது பண்ணி எதையாவது பிரச்சனையில வந்து மாட்டிக்குவேன். மிந்திலாம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். வேலை செய்யற இடத்தெல்லாம் ஏதாவது நான் அடிச்சிடுவேன், ஆளுங்க அரைஞ்சிடுவேன். அந்த மாதிரிலாம் என்னங்க சொல்றீங்க? அந்த மாதிரிலாம் உண்டு. ரவுடித்தனம் பண்ணிட்டு வந்துருது, கத்துறது, சத்தம் போற மாதிரி. பிகாஸ் ரொம்ப கோவம் வரும் அந்த யங் ஏஜ் டைம்ல. பட் அந்த டைம்ல வந்து வீட்டுக்கு வர மாட்டேன், அவரு பக்கம் போயிருவேன். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டானு. பட் ஆக்சுவலி he is a trans man and he got married with a woman. They lived happily. எல்லாத்துக்கும் ஊரறிய பத்திரிக்கை அடிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க.
he run his own business. உங்கள மாதிரியே ஒரு ஃப்ளவரிஸ்ட் ஷாப், உங்கள மாதிரியே ஒரு டிவைன் ப்ராடக்ட்ஸ் ஷாப் வச்சு நடத்திட்டு வந்தாங்க ரவாங்கள. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் நேம் ல. ஸோ இருக்காங்க. ஐ அக்செப்டட் ஹிம் ஃபுல்லி எஸ் மை பிரதர், ஃப்ரம் அ சிஸ்டர் டு அ பிரதர். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றம் நடக்கிறது வந்து அவங்களுக்கு தான். ஆமா பிகாஸ் அவங்க தான் என்ன என்ன நான் வந்து அவங்களுக்காக நின்று அவங்க உடம்புக்குள்ள போய் நான் அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. நான் வெளியே இருந்து தான் அவங்களுக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட் கொடுக்க முடியுமே தவிர அவரு தான் வந்து இதெல்லாம் கோத்ரூ பண்ணாரு. ஸோ அதை பத்தி எனக்கு அகெயின்ஸ்டா போறதுக்கோ இல்ல அக்செப்ட் பண்ணாம இருக்கிறதுக்கோ வந்து இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். பிகாஸ் யூ டிசைடட், யூ வாண்டட் தட் சேஞ்சஸ். as long it's not harming my life, I'm good. ஸோ என்னோட பேரண்ட்ஸும் அப்படிதான், they accepted. வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. பட் இப்போ அவங்க இல்லை. பட் சம்டைம் ஐ மிஸ் ஹிம். நான் ஒரு பர்சனை வந்து ஒரு என் வாழ்க்கையில இருந்து போனவங்க இறந்துருக்காங்க நிறைய பேர். ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ பாஸ்ட் அவே ஆக்சிடென்ட்ல சீக் வந்து. பட் இவர் வந்து இறந்தது வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பேக்ட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நான் அவர்கிட்ட தான் போய் நிற்பேன். நான் ஒரு பிரச்சனைன்னு போய் நிற்கும் போது ஒரு மென் கிட்ட இருந்து எப்படி சப்போர்ட் கிடைக்கும் அந்த மாதிரி எனக்கு கிடைச்சது இல்லை. பட் as a trans man அவர் எனக்கு ரொம்ப பலமா நின்று இருக்காரு. So I didn't miss him. I will accept if someone in my family இந்த மாதிரி இருந்தாங்கன்னா, like for example my elder sister came and tell me, பிரிங்கா நான் வந்துட்டு trans man ஆக போறேன், I will accept as long you consider and you are ready to face the challenges whatever comes after that transition or during the transition. As long you are aware, I'm okay. நீ எப்படி இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதுதான் ஃபேமிலி. ஃபேமிலி இஸ் சப்போஸ் டு பி லைக் தட். நீ எப்படி இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நீ என் கூட பிறந்த ஆளு. நீ என்னோட அக்கா, என்னோட தங்கச்சி. நான் இருப்பேன். சொந்த ரத்தம் வெளியே உனக்கு தவிட்டுரு, ஆனா நீ ஏன் ரத்தம். எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கோம், ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கோம். நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன்? That's how will be in my mind. I will accept 100%. I will accept. இதே ஒரு அண்ணன் இருந்து அவன் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாறினா கூட நான் இதே தான் சொல்லுவேன். I will accept. நான் அக்செப்ட் பண்ணாம யாரு அக்செப்ட் பண்ணுவா? ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாம வேற யாரு அக்செப்ட் பண்ணுவா? பட் சில ஃபேமிலி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. I can say that's their loss la. Trans men-ஆ இருக்கட்டும், trans women-ஆ இருக்கட்டும், அவங்க நிறைய அடி பார்த்து வருவாங்க. பிசிக்கலி என்ன சோத்துலயும் அடி வாங்கிட்டு சேத்துலயும் அடி வாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் மூளைக்கு மூளை அடி வாங்குவாங்க. ஹியூமிலேஷன் எல்லா சைடுல இருந்து ஹியூமிலேஷன். பட் இஃப் தே ஆர் ஸ்டில் வெரி அடமன்ட் அந்த பாதையை சூஸ் பண்றாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராங்கான பர்சன் யாருமே. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேமிலிக்கு பேரண்ட்ஸ்க்கு மேபி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை வந்து ஏத்துக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு குழந்தை வந்து கையில வந்து பிறக்கும் போது தே வில் ஹேவ் லாட் ஆஃப் சித்த அம்பிஷன்ஸ். என் பையன் இப்படி வரணும், என் பொண்ணு இப்படி வரணும்னு. பட் இடையில அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து உடையும் போது ஈகோ டச் ஆகும். ஸோ அந்த ஈகோ டச் ஆகும் போது தே கான் அக்செப்ட். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் தே வில் திங்க் அபவுட் வாட் அதர்ஸ் கோயிங் டு சே, வாட் ரிலேட்டிவ்ஸ் கோயிங் டு சே. அக்கம் பக்கத்துல என்ன செய்வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, அதுதான் யோசிப்பாங்க ஃபர்ஸ்ட். ஆனா நீங்க என்ன கோத்ரூ பண்றீங்க? சைக்காலஜிக்கலி உங்களுக்கு ஹர்ட்டா இருக்கா? நீங்க இமோஷனலி எப்படி அதை கோத்ரூ பண்றீங்க? இதை யோசிக்கிறது வந்து ரொம்ப குறைவு. எனக்கு நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும், if someone is going through about this, they are questioning about their own gender in their family, வீட்ல அந்த மாதிரி இருக்கும்போது வீட்ல இருந்து சப்போர்ட் கிடைக்கிறது இப்ப இருக்காங்க. இப்ப லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் have that awareness. பட் இதுக்கு முன்னாடி லைக் our generation, we are in same generation. ஒரு 10 years ago, அந்த 10 years கூட வேணாம், 20 years back அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்ல. வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங். மிந்திலாம் எங்க அம்மா இருந்த எஸ்டேட்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி மாறி இருக்காங்க. பட் அவங்களுக்கு புரியல ஏன் மாறுறாங்கன்னு.
பட் இப்ப நிறைய யூடியூப்ஸ்ல நிறைய பிளாக்ஸ் இருக்கு. they are talking about this whether what is happening really inside, எப்படி மாறுறாங்க, what are the changes they are seeing in the body. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ஐ திங்க் பீப்புள் ஷுட் ஹேவ் தட் அவேர்னஸ் அண்ட் நீட் டு பி அட் தியர் சைட். கூட இருக்கணும். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒதுக்கி வைக்க கூடாது. உன் கூட இருந்து மேபி ஒதுக்கி வைக்க, மேபி அதுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம், அகெயின்ஸ்டும் பண்ண வேணாம். ஆமா, அப்படியே விட்டுறலாம். ஜஸ்ட் ஸ்டாண்ட் வித் யூ, யா ஜஸ்ட் பி வித் யூ. சரி, இதுதான் உன்னோட டிசிஷன். நீ என் மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் நீ தான் இதை கோத்ரூ பண்ண போற, நீ தான் அதை ஃபேஸ் பண்ண போற. ஸோ நான் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு தான் வந்து ஃபேமிலி இருக்கணும் பார்க்க போனா. தட்ஸ் வை வி ஹேவ் அ ஃபேமிலி. தட்ஸ் ஹவ் வந்து ஏன் ஃபேமிலி இருக்கு. ஃபேமிலி இஸ் அவர் மெயின் சப்போர்ட் சிஸ்டம்ல. யா, ஸோ தட்ஸ் ஹவ் வி ஹேவ். பிகாஸ் ஒரு மனுஷனால எப்பவுமே தனியா வாழ முடியாது. சம்ஹவ் he needs a support system, whether it's your friends or family, siblings-ஆ இருக்கட்டும், cousins-ஆ இருக்கட்டும், பிளட் லைனோட சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும், கொஞ்சமாவது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இட்ஸ் ஓகே, டிரான்ஸ்மென்ஸ் அது இல்லாம கூட வாழ முடியும். That was really a meaningful conversation. Let's say if someone standing in front you, someone, yeah, a 10-year-old Arun, 10 வயசு அருண் உங்க முன்னுக்கு இப்ப நின்றுட்டு இருந்தா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த அருணுக்கு? Actually, I feel proud of. Actually, Arun, me to me, என்ன சொல்றேன், I feel really proud of you. லைஃப்ல வந்து சில பேர் இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வர முடியுமா, நீங்க யோசிச்சு வைக்கிற பிரச்சனையெல்லாம் கூட தாண்டி எத்தனையோ பேரு இந்த அவமானங்கள் சில வழிகள்லாம் தாங்க முடியாம உயிரெல்லாம் கூட எடுத்துருக்காங்க. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி வந்திருக்கேன். உனக்குன்னு பின்னாடி பேக்கப்னு சொல்லிக்க ஒரு ஃபேமிலி கிடையாது. ஒன் மேன் ஆர்மியா நீ நின்று இவ்வளோ சாதிச்சு இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து இருக்க. ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். என் கூட நீ இருக்கிற வரைக்கும் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் வந்து உன்னை ஹாப்பியாக வச்சுக்குவேன். நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அது எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் இதுக்கப்புறம் ஐ எம் ரியலி சாரி. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, சில சில சமயங்களில் வந்துட்டு நான் வந்து நிறைய பேரை ஒன்றை வந்து ரொம்ப காயப்பட வைக்கிறதுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் ஸ்டில் ஐ லவ் யூ. யார் லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் ஒன்று ரொம்ப லவ் பண்ணேன். That's a great message for the young Arun. Yeah. I think எனக்கு வந்து இதுக்கப்புறம் questions இல்லை. I mean I'm clear, but it was little bit emotional conversation with you. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் சந்தோஷமா இருக்குன்னா, this is my very first video. I think at least இந்த வீடியோ பார்த்தா நிறைய பேத்துக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்கும் about trans men, because நிறைய பேத்துக்கு even to me when I even share to my friends like about before starting this நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி I'm about to have a conversation, deep conversation with a trans man. trans men அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன் trans menனா from woman becoming a man gender. So of course you can't change your gender legally, but deep inside what you feel, that is real. Because if you ask me, you don't have to prove yourself to anyone. Am I right? நான் வந்து சில டிரான்ஸ்மென்ட்க்கு வந்து ஒரு அட்வைஸா இதை நான் சொல்றேன். நிறைய பேர் வந்து நம்ம ரொம்ப பயப்படுவோம். அதாவது நம்மளோட ஐடென்டிட்டி ஐசியில வந்து நம்மளோட ஜெண்டர் வந்து சேஞ்ச் பண்ணல அப்படின்றதுக்காக நம்ம வந்து இப்போ வந்து அப்பீரியன்ஸ்ல வந்து நம்ம மேலா இருந்தாலும் நம்மளோட ஐசிலாம் கொடுத்து நம்மளுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நானும் பயந்துருக்கேன். இது என் லைஃப்ல நடந்திருக்கு. ஸோ நான் ஷேர் பண்றேன்.
அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்னைக்குமே வந்து ஒண்ணே ஒண்ணு யோசிங்க. நம்ம வந்து இப்ப பயப்படுற இந்த விஷயத்துக்காக யாரு முன்னுக்கு நம்ம பயப்படுறோம்? சொசைட்டி முன்னுக்கு. அந்த சொசைட்டி நம்மளுக்கு சோறு போடுமா? சோறு போடாது. நம்ம தான் நம்ம கால்ல நின்று நம்ம உழைச்சி நம்ம உழைப்புக்கு ஏத்த ஊதியம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ யாருக்குமே பயப்படாதீங்க. யாரு உங்களை ஹியூமிலேட் பண்றாங்களா, சிரிச்சுக்கிட்டே போங்க. ஏன்னா உங்களுக்காக அவங்க வந்து உங்களை ஹியூமிலேட் பண்றதுக்கு எனர்ஜிலாம் வேஸ்ட் பண்றாங்க. பட் நம்மளோட எனர்ஜி இஸ் வெரி ப்ரீஷியஸ். அந்த மாதிரி பர்சனுக்காக நீங்க வந்து உங்களோட கண்ணீரையோ சரி, உங்களோட எனர்ஜியோ சரி என்னைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட செல்ஃப்ல நீங்களே ப்ரௌடா இருங்க. நீங்க உங்க செல்ஃபை லவ் பண்ணலன்னா வேற யார் லவ் பண்ணுவாங்க? That's a good message. Thank you for coming again. Thank you for giving me an opportunity to talk about this, to share about this, to create awareness about this. I feel so gratitude about this chance. Thank you, Arun. சரி, அட் த சேம் டைம் வந்து நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் பார்க்குற எல்லாருக்குமே வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, நம்மளோட டிக்டாக் ஐடி மகாதேவ் டிவைன் ப்ராடக்ட், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நீலாயில வந்துட்டு மகாதேவ் ஸ்டார்னு சொல்லி ஒரு பூக்கடை மற்றும் சாமி ஜாமா விற்கிற கடை எல்லாமே வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ என்னோட ஐடி வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுவீங்களா? எஸ். ஸோ என்னோட டிக்டாக் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நிறைய குவாலிட்டியான டிவைன் ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா நம்மளோட பிருந்தா வந்து போடுற லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட ஐடியை ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். Thanks. Bye.